மயிலாடுதுறையில் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபுவை அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் அறிமுகம் செய்து வைத்தார். பொய் வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்றிய திமுகவை வீட்டிற்கு அனுப்ப கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் OS மணியன் தொண்டர்களை கேட்டுக் கொண்டார். ஆசிரியர்கள் போராட்டம், அரசுகள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், சத்துணவு போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், EB போராட்டம், வருவாய்த்துறை போராட்டம், எல்லாரும் போராட்டம், அத்தனை பேர் போராட்டம். நீங்கள் பணியாற்றீர்கள் என்று சொன்னால் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக படையை வெல்லுவதற்கு எவனும் பிறந்து வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் கரூர் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் துணை பொதுச் செயலாளர் மற்றும் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் மற்றும் கரூர் மாவட்ட ஒன்றிய செயலாளருமான MR விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுக கூட்டணி வேட்பாளரான நெல்லை முபரக் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டார். இந்த கூட்டத்தில் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், தமிழக அரசியல் வரலாற்றிலேயே பன்னீர் டெபாசிட் இழந்து கேவலமான அரசியல்வாதி என பெயரை எடுப்பார் என தெரிவித்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அவருடைய அத்தனை கூட்டாளிகளுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தேர்தலை பார்த்துக் கொடுங்க. டெபாசிட்டை இழந்து தமிழகத்தின் கேவலமான அரசியலாக எடப்பாடி இருந்தவர்கள் நிச்சயமாக. கரூர் கோடங்கிப்பட்டி பகுதியில் உள்ள பட்டாளியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தி அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவர் தொடர்ந்து முத்தாலம்பாட்டி, தாந்தோணி மலை, பொன்னகர் மற்றும் ராயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், விடியா திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும் போதைப் பொருட்களால் இளைஞர் சமுதாயம் தடுமாறுவதாகவும் விமர்சித்தார். ஏன்னு சொன்னால் இந்த விடியா திமுக ஆட்சியில் எல்லாம் விலைவாசியில் ஏறி போய்விட்டது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. போதைப் பொருட்களால் இளைய சமுதாயம் இன்று தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. கரண்ட் பில் ஏறிடுச்சு, நிலத்தினுடைய வழிகாட்டி மதிப்பு, பத்திரப்பதிவு கட்டணம், தண்ணி வரி, குடிநீர் வரி, வீட்டு வரி, பால் விலை எதுவுமே இல்லை. ஏற்றாது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் அதிமுக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளும் வேட்பாளர் பாக்கியராஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அவர் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என தேநீர் கடைகள் வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் திருக்கோவிலூர் உலகளந்தாள் பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் பங்குனி உற்சவ விழாவில் வீதி உலா வந்த சுவாமியை வணங்கினார். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோடங்கிப்பட்டியில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் தலைமையில் கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து வெங்கல்பட்டி, காளியப்பனூர், அரசு கலைக்கல்லூரி, ராயனூர் உள்ளிட்ட 20 இடங்களில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். பொதுமக்களும் கழக தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் மலர் மாலைகள் அணிவித்தும் வேட்பாளருக்கு வரவேற்பளித்தனர். கரூர் தொகுதிக்கு தேவையான வளர்ச்சி திட்ட பணிகளை ஹிந்தியில் பேசி பெற்று தருவேன் என வேட்பாளர் தங்கவேலு உறுதி கூறியதை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணத்தூர் பகுதியில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் கலியபெருமாளின் அறிமுக கூட்டம் முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, போதைப்பொருள் மூலம் சம்பாதித்த 5000 கோடி ரூபாய் முதல்வர் ஸ்டாலினிடம் கொடுத்துள்ளதாக சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் கூறியிருக்கும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் விடியா அரசு கலைக்கப்படும் என்றார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதன் மூலமாக கிடைத்த பணங்களை எல்லாம் MK ஸ்டாலின் அவர்களை ஒப்படைத்திருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொடுத்திருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா அவர்களை வழங்கியிருக்கிறேன் என்று ஸ்டாலின் அவர்கள் டெல்லியிலே வாக்குமூலம் வந்திருக்கிறார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் திராவிட முன்னேற்ற
இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் பேசுகையில், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெறும் எனவும் மக்களின் மனநிலையும் அதுதான் எனவும் தெரிவித்தார். இந்த முறை 24 தமிழ்நாட்டில் 100% வெற்றியை அடைந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூறும். இது ஒரு சைக்காலஜி. அந்த வகையில் 14 நாம ஜெயிச்சு 19 அவங்க ஜெயிச்சு 24 மறுபடியும் நாம தான் ஜெயிப்போம். இதுதான் மக்களுடைய மனநிலை. வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் பசுபதியின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் KMI சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் மற்றும் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் பசுபதி மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.